ஆம், அவன்தான். அவன் 1000 கனவுகளுடன் சுற்றித் திரிந்த அமைதியான சிறுவன்தான். அவன் கனவுகளை அடைவது சிறிது கஷ்டம்தான். இவன் கையில் புத்தகத்தை ஏந்திய முதல் தலைமுறை. அதனால்தான் படிப்பின் அவசியமும் உணர்ந்து படித்தவன் அவன். அனைத்திலும் அவனுக்கே முதலிடம். சிறிது சலசலப்பு அவனுக்கு. ஒரு அழகிய பெண்ணை கண்டவுடன் அவள்தான் வந்தாள், அவன்தான் வேண்டும் என்றாள். இவனுக்கோ ஒன்றும் புரியவில்லை. அவளோ நீயின்றி என் உலகம் இல்லை என்றாள். இருவரும் ஒரே உலகத்தில் பயணித்தனர் 5 வருடமாய். அவன் அதிக ஊதியத்தில் நல்ல வேலையில் சேர்ந்தான். திருமணம் செய்ய முடிவெடுத்தனர். அன்று வரை அவர்களுக்கு இனம் மொழி வேறு என்று தெரியவில்லை. தெரிந்ததும் அங்கும் ஓர் ஆணவ கொலை. அவன் இந்த உலகை விட்டு பிரிந்தான். அவளோ நான் அவனை விரும்பவே இல்லை என்றாள். அவன் காதலும் இந்த உலகை விட்டு பிரிந்து விட்டது. அவனின்றி அவள் என்பதை விட அவனின்றி அவன் குடும்பம். இது காதலுக்கு கிடைத்த தண்டனையா, இல்லை காதலனின் குடும்பத்திற்கு கிடைத்த தண்டனையா?